இளவரசி, புலவர் வருகிறார். இளவரசியாருக்கு என் இனிய வணக்கம். என்னை அழைத்த காரணம்? தங்கள் மனம் கவர்ந்த ஒரு பெண்ணை பற்றி கூறினீர்களே, அதை முழுமையாக கேட்கத்தான் உங்களை இங்கு அழைத்தேன். மறந்த கதையை மறுபடியும் கேட்கிறீர்கள். நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. வெற்றி, ஷாட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கேரக்டர் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்க பிரேக் பா, பிரேக். பாலு, அடுத்த சீன் டயலாக் எடுத்து வை. நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன். உட்காருக்க சொல்லு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எப்போ நம்ம கல்யாணம்? உங்க அப்பாவோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம். நாம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொல்றியா? அது என்னால முடியாது. கௌசல்யா, அட இருக்கியா? வாமா, வா 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 வா. ஆமா, வெற்றி எங்க? தோ இருக்காரே. என்னது, பாதி உதட்டையே காணோம். பாக்குறீங்களா? இதான் நடிப்பு. ராம்குமார், என்னடா? இவர்தான் கௌசல்யாவுக்கு வரம் தேடிட்டு இருக்கார். வரம் தேடிட்டு இருக்காரா? அப்ப நீ சவரன் தங்கம். கௌசல்யா அப்பாவுக்கு வேலைக்கு லாய்க்கு இல்லாதவன், வெடியா மூஞ்சி, இவங்களோட ஜாதகத்தை கொடுத்து அல்வா கொடுத்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ள நீதான்பா. அப்புறம் என் பொண்ணு விஷயம். ராம்குமார், என்னப்பா? இவர் பொண்ணுக்கு டிவி சீரியல் நடிக்கணும்னு ஆசையா. நீ எடுக்கிற சீரியல்ல வேஷம் கொடு. ஆமா, இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கியா? நடிக்கல. ஹலோ, நீங்க சொல்லி கொடுத்தா அப்படியே நடிக்க போறாங்க. அப்படி ஒண்ணு இருக்கும். சரி சரி சரி. ஆமா, நான் சொல்றேன் நடிக்கிறியா? கட் பண்ணா நீ என்ன பண்ற? வலி தாங்காம ஓன்னு அழுவா. நான் சொல்றவர் சொல்லுமா. அத்தான், என்னை விட்டு பிரிந்து போருக்கு போகாதீர்கள். நீங்கள் இங்கேயே இருந்து விடுங்கள். அத்தான், என்னை விட்டு பிரிந்து போருக்கு போகாதீர்கள். இங்கேயே இருந்து விடுங்கள். அம்மாடி, ஒரே டைலாக்ல எல்லாரையும் காணாம அடிச்சிட்ட. நீ பெரிய ஸ்டாரா வந்துருவமா. மீனாட்சி, மீனாட்சி. என்னங்க இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன். நேற்று மாதிரி ஏதாவது மறந்துட போறேன். கரெக்டா இருக்கா செக் பண்ணி பாத்துக்கோ. கோட்டு, கொடை, கண்ணாடி எல்லாம் சரியா இருக்கு. மேல் துண்ட மறந்துட்டீங்களே. பத்தியா, கரெக்டா ஞாபகப்படுத்தினேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. புறப்படுங்க. எதுக்கு சத்தம் போடுற? ஏங்க, இது என்ன பில்லு? அது லாண்டரி பில்லா இருக்கும். கொடைய யாராவது லாண்டரிக்கு போடுவாங்களா? கஷ்டம் கஷ்டம், கொஞ்சம் சும்மா இருங்க. புறப்படுங்க. பட்டமா? பாய். எப்படியும் ப்ரமோஷன் வாங்கிடுவேன். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி இவர் அனுப்ப வேண்டியிருக்கு. என்ன பாடுபடுத்துறாரு. எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு. ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். மீனாட்சி, என்னங்க இது? வர வர உங்க ஞாபகம் வரதுக்கு ஒரு எல்லையே இல்லையா? கட்டின வெட்டி யார ஆபீஸ்ல விட்டுட்டு வருவாங்களா? என்னது விட்டுட்டேனா? பியூன் கட்டிட்டே வரலன்றா. விட்டுட்டேனா கட்டிட்டேனா? ஒண்ணுமே புரியலையே. இப்ப அதை விடுங்க. இதேமா
ஐயோ, ஆபீஸ்ல எம்டி மத்த யாருமே பார்க்கலையா? ஒண்ணுமே சொல்லலையா? ஐயோ அது ஒரு பெரிய கூத்து. என்ன? காலையிலேயும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நீங்க கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கலாம்னு போனேன். நீங்க வேலை செய்ய வேண்டிய ஆபீஸ் இதுவே இல்ல, பக்கத்து ஆபீஸ் அப்படின்றான். உடனே நான் கேட்டேன், இந்த ஆபீஸ்ல காலையிலே மாங்குன்னு வேலை செஞ்சிருக்கேன், அப்பயே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்றான், நீங்க சப்ஸ்டியூட் தானே அப்படின்றான் அவன். கஷ்டம். முதல்ல உள்ள போய் வேற வேட்டி மாத்திட்டு வாங்க. இந்த வேட்டி கட்டிக்குவா? ஐயோ, இது வேட்டியில மேல் துண்டு, அதை விட கன்றாவியா இருக்கும். போங்க. தரகர் ஏதோ மாப்பிள்ள சொல்றாரு, அது விஷயமா பேசிக்கிட்டு நான் போய் வேட்டி கட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா ஒண்ணு, பையன் லண்டன்ல இருக்கானமே, ரொம்ப தூரம் இல்ல? என்கிட்ட சிங்கப்பூர்னு சொன்னாரு. சிங்கப்பூர் நான் சொன்னேன், அப்ப அதே வச்சுங்க. சிங்கப்பூர் இருந்தாலும் பையனுக்கு நல்ல சொத்து, பிக்கல் பிடுங்கல் எதுவும் கிடையாது. பிக்கல் பிடுங்கல் இல்லையா? ஏங்க, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க பையனுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு. ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி நான் சொன்னேன். ஆமா, அப்ப அதே வச்சுங்க. ஒரு அப்பா இருந்தா போதுங்க. ஒரு அப்பா தாங்க, 4 அப்பா 4 அம்மா இருக்க முடியும். என்னங்க நீங்க எவ்வளவு நேரமா அட்ஜஸ்ட் பண்றது? அது என்னது அட்ஜஸ்ட்? அது வேற ஒண்ணும் இல்ல, வயித்துல ஒரே கடமடா, அதான் அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்ல வந்தேன். நான் வரேன். அப்ப வர வெள்ளிக்கிழமை நாள் என்ன இருக்கு, அன்னைக்கு பொன்பாக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருக்கேன். வர வெள்ளிக்கிழமையா? நாள் நல்லா இருக்கா? செட்டப் பண்ணிடுவோம். ஏற்கனவே நடிகனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு அவங்க அப்பா அடம் பிடிக்கிறாரு. இதுல யாரு கேட்டு நீங்க என்ன சிங்கப்பூர் மாப்பிள்ளை புளிக்கிட்டு வந்திருக்கீங்க? அட அது இல்லப்பா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு... இப்ப சொல்லிட்டு வந்த அந்த 3 பொய்க்கே உங்க முதுகு தோலை உரிச்சிருவாங்க. ஏன்பா பயமுறுத்துற? நான் வெறும் பல்பு தான்ப்பா, சுவிட்ச் அங்க இருக்கு. ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்ன? இங்க பாருங்க, பருப்பு இல்லாம சாம்பார் இல்ல, பொய் சொல்லாம கல்யாணம் இல்ல. நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாம். எங்க அப்பா நான் சமாளிச்சுக்கிறேன், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அது சரி, சிங்கப்பூர் அப்பாவுக்கு நான் எங்க போறது? சுண்டல், இப்படி வாங்க. என்னப்பா கூப்பிட்டியா? என்னங்க இது, கோட்டுக்கு மேல பனியன் போட்டிருக்கீங்க? ஐயோ, காலையில இருந்து இதுதான்ப்பா உள்ள தேடிட்டு இருக்கேன். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பாக்குறதுக்கு பெரிய மனுஷனாடா இருக்கிற, முருகடி நோத்திட்டு வந்துட்டிய, வெக்கமா இல்ல உனக்கு? முருகிட்டினா மோன இன்னொரு தடவை அந்த பார்ட்டி உன்னை பார்த்தேன், பொழந்துருவேன் பொழந்து. கொடாயா செருப்பு எங்க விட்டேன்? இங்கயா அப்பாடி, எங்க விட்டேன் தெரியலையே. என்னங்க நீங்க? அவர் எங்க அப்பா. அப்படியா? உங்க அப்பா பார்க்ல சுண்டல் விக்கிறது சொல்லவே இல்லையே. எக்ஸ்கூஸ் மீ, குட் மார்னிங். ஹாய், நீ சினிமா நடிகர் இல்ல? சிச்சியா, ஒரு வயசு குறைஞ்சு போச்சு. போ சொல்லு. இது உங்க சித்தப்பா பெரியப்பாவா? உன் சித்தப்பாவும் இல்ல பெரியப்பாவும் இல்ல, உன்னோட சிங்கப்பூர் அப்பா. என்னது? முழிக்காத, சும்மா நடிப்பு தான். வேற எவனையாவது நடிக்க வச்சா பிரச்சனை. இவன் தெருவோட வந்துட்டு போறவன் தானே. எஸ் எஸ். நீங்க பண்றது சரியில்லை. நான் ஒரு நடிகன், கேமரா முன்ன தான் ஆக்ட் பண்ணுவேன், அடுத்தவங்க வாழ்க்கையில ஆக்ட் பண்ண மாட்டேன். ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா, இவனே ஒரு வழியா செட்டப் பண்ணி சமாளிச்சிருவான். நல்ல நேரத்துல பேசி முடிச்சிருவோம். இது மாப்பிள்ளை, இது மாப்பிள்ளையோட கூட பிறந்த அண்ணன். வணக்கம். இது மாப்பிள்ளையோட கூட பிறந்த தங்கச்சி. இது மாப்பிள்ளையோட கூட பிறந்த அப்பா. கூட இல்லையே, அப்பாவே காணமே. மாப்பிள்ளையோட அப்பா வரலையா? அது வந்து ஏன்பா அட்வான்ஸாவே எல்லா பணத்தையும் கொடுத்துட்டியா? அதான் ஆள் அட்ரஸே காணமா. என்ன அட்வான்ஸ்? அட்வான்ஸ்னா அட்வான்ஸ் இல்ல, அட்வான்ஸாவே வந்துட்டான்னு சொல்ல வந்தேன். அப்பா வெளியே பிஸியா இருப்பாங்க, கூட்டு வந்தேன். இப்ப நீ ஒரு பெரிய கோட்டீஸ்வரன், நிமிர்ந்து கம்பீரமா நட. ஓ, நான் தான் கோட்டீஸ்வரன். புரோக்கர் சொன்னாரு. ஆமா, உங்க பேர் என்ன? எத்தனை தவா சொல்றது, நான் தான் கோட்டீஸ்வரன். ஆனா நான் பிச்சைக்காரன். சம்மந்திக்கு என்ன தன்னடக்கம். உட்காருங்க. குஞ்சுக்கிட்டான். என்ன தரையில உட்காருங்க, மேல உட்காருங்க. அப்பா எந்திரிச்சு மேல உட்காரு. அப்பாவா? நீ யாருமே? ஐயோ, நான் தான் உன் பொண்ணு. பொண்ணு இல்ல, பொண்ணு பொண்ணு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சம்பந்தி பிச்சைக்காரன் சொன்ன உடனே அவர் தன்னடக்கத்தை பார்த்தேன். என்ன நிக்கிறீங்களே, போய் உட்காருங்க. ஆமா, உங்க சொந்த ஊரே சிங்கப்பூர் தானே? மயிலாப்பூர் சாமி. இப்படியே போனா பிச்சை நம்மள மாட்டி விட்டுருவான். சமாளி. எங்க அப்பா பிறந்த ஊரை சொல்றாரு இல்லப்பா? ஆமா சாமி. என்ன அடிக்கடி சாமி சாமிங்கிறாரு? எங்க அப்பா எல்லாரையும் தெய்வத்தோட அவதாரமா நினைக்கிறவரு, அதான் சாமி சாமிங்கிறாரு. மீனாட்சி, அடடே பொண்ணே வந்துட்டாளே. கௌசல்யா, எல்லாரும் காஃபி கொடுமா. கொண்டா. ஐயோ, அலையாத. தேங்க் யூ. நீஸ் தண்ணி இருக்குதா? என்னது? நீச் தண்ணியா?
எங்க அப்பா காஃபி சாப்பிடறதுக்கு முன்னாடி துளசி தண்ணி சாப்பிடுவாரு. மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்தா வெகுளி மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கூட பொண்ணோட அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ கல்யாணத்தை முடிச்சிருவோம். கௌசல்யா கல்யாணத்தை சொல்றேனுங்க. அப்பா இந்த நேரத்துல கேக்குறது தப்புதான். இருந்தாலும் மாப்பிள்ளையோட அம்மா வந்து எங்க அம்மா சின்ன வயசுலயே எங்களை விட்டு போயிட்டாங்க. இல்லப்பா, யார்ப்பா? அம்மாப்பா அவளா கபால் கோயில பிச்சை எடுத்து கிடக்குறான். என்னங்க இது கபாலி கோயில்ல பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு? அப்பா புரோக்கர் என்னப்பா இது? சாமி வரம் கேட்டு பிச்சை எடுத்ததை சொல்றாரு. உங்க சம்சாரத்தை கேக்குறாரு. அடா, இது நாங்க பெரிய ரோதனையா போச்சு. அவதான் சொல்லிக்காம கூட ஓடிட்டாளா? அச்சச்சோ. ஏய், லட்சுமி, என்ன ஒண்டியா விட்டுட்டு பூட்டியே. நான் ஒவ்வொரு தெருவா சுத்துறது உனக்கு அடுக்குமா? என்னையா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? சொல்லிக்காம போயிட்டாளா? என்னையா அது? எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அடிக்கடி சண்டை வரும். சொல்லிக்காம கொல்லிக்காம அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அது சரி, அது இருக்கட்டும். ஆனா ஒண்டியா 4 தெருவுன்னு சொன்னாரு, அது என்ன? அடே ஒண்டியா தெருவா? அடே என் தம்பி என்ன கேட்கணுங்க? அது எங்க அம்மா உயிரோடு இருக்கிறப்ப அவங்கள வாக்கிங் கூட்டும் போவாரு அடிக்கடி. இப்ப தனியா போறாரு, அத சொல்றாரு. இல்லையாப்பா? நீ அங்க கேட்காதப்பா. சரிப்பா. அட போங்கடா. என்னங்க எதிர் வீட்டுக்கார அம்மாவை வர சொன்ன இன்னும் காணுமே? எது வீட்டுக்காரமா வர சொல்லியா? ஆமா, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க போலீஸ்ல பெரிய உத்தியோகம் பாக்குறாங்க. போலீஸ்? ஐயோ, ஏய், என்ன ஒரு வழி பண்றதுன்னா தெரியும். இந்த பிகில், இந்த மூக்கண்ணாடி, ஓபன் தி கோட். நீங்க என்னையா கோட்டை கட்டினா பாதி ஆளே காணோம். முதல்ல கோட்டை போட சொல்லியா? நான் எதிர்விட்டமா கூப்பிடல. நீ முதல்ல உட்காரு. பரவாயில்ல, அது வேற உட்காருங்க. ஒண்ணும் இல்ல, புழுக்கமா இருக்கான். அதனால தான் கைட்டாரு கோட்டை. கோட்டை மாட்டியா மனத்தை வாங்காத. உட்கார். அடச்சி உட்கார்றா. இந்த புடி. ஆக இந்த சம்பந்தம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சாச்சு. தம்பிக்கு பொண்ணையும் பிடிச்சாச்சு. நீங்க நல்ல முகூர்த்த தேதியா பார்த்து புரோக்கர்கிட்ட சொல்லி அனுப்புங்க. நாங்க வந்து கல்யாணத்துல கலந்துக்கிறோம். எப்படியோ பெரிய இடமா கொண்டு வந்தீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் ஐஸ் பூரா என்ன மறக்கவே மாட்டீங்க. சீக்கிரம் வந்துருங்க. கண்ணே, மீனாட்சி, என் கையில என்ன இருக்கு பாத்தியா? என் கையில என்ன இருக்கு பாத்தியா? ஐயோ, என் பொண்டாட்டி வச்சு அம்மா ஆள விடு. என்ன நீ கௌசல்யா வெற்றியோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தானே நாம அப்படி நடந்துக்கிட்டோம். அதுல என்ன தப்பு? அதுல எந்த விதமான தப்பும் இல்ல. இப்ப என் கண்ணில் பட்டுட்டீங்க பாருங்க, அதான் தப்பு. என்ன நீ திடீர்னு ஆம்பளை குரலா பேசுற? அண்ணன் தங்கச்சின்னு இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப சம்பந்தி எங்க கொஞ்சிக்கிட்டு இருப்பான்? சட்டையை வச்சே கண்டுபிடிப்பா. வரேன். ஊரா விட்டு காட்சியா என் பொண்டாட்டிக்கு ஐஸ் துணுக்கா. ஒரு நாள் சிங்கப்பூர் அப்பாவா நடிச்சதுக்கு இம்மா குஜால் பண்றிய, தினம் நச்சேன்னு வச்சுக்கா. ஜெயில போய் தான் குஜால் பண்ணோம். டேய், என் குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்திட்டு குஜாலா பண்றீங்க. நடிகனை காதலிக்கிறான். நடிகை நல்லா ஆக்ட் பண்ணா கையை கொடுத்துட்டு கையை கழுவி. அப்பா, அவர் சீக்கிரம் பெரிய ஸ்டார் ஆயிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீ அவனை கட்டிக்கிட்டா கற்பனை எல்லாம் கார் பங்களா வாங்க முடியும். உங்களுக்கு யோகம் தாங்க. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சோ, கல்யாணம் எங்க தெரியுங்களா? சிங்கப்பூர்ல. காலையில பிளைட்ல ஏறி சிங்கப்பூர் போனா ஈவினிங் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி மெட்ராஸுக்கு வந்துடலாம். ஐயா, சோ, என்ன ரியாக்ஷனே சரியில்லை. சந்தோஷத்துல பேச்சே நின்னு போச்சா? பின்னால திரும்பி பாருங்க, உங்க மூச்சே நின்னுடும். என்ன சொல்றீங்க? அட பாவிங்களா, சொதப்பிட்டீங்களேப்பா. சார், நான் என்ன சொல்றேன்? ஒண்ணும் பேசாதீங்க. முதல்ல வெளியே போங்க. ஐயா, நான் சொல்றேன். முதல்ல வெளியே போங்க. அம்மப்பா. சம்பந்தியா நானு? சம்பந்தியா? போடா வெளியே. நீ வா. அப்படிங்களா? ஒரு நிமிஷம். வெற்றி, கௌசல்யாவோட அம்மா வந்திருக்காங்க. எதுக்கு? சிங்கப்பூர் செட்டப் சொதப்பிடுச்சு இல்ல, அது விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ போன வர. சீக்கிரமா வா. வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் வெற்றி, நீங்கள் ஷூட்டிங் புறப்படுறதுக்கு முந்தி டைரக்டர் மிஸ்டர் வாசுவை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். அதை ஞாபகப்படுத்திட்டு போனால தான் வந்தேன்.
ஓகே சார், நான் வந்துடுறேன். தேங்க்யூ. நடந்த விஷயத்தை புரோக்கர் சொன்னாரு. நான் எதுக்கு அப்படி ஆக்ட் பண்ணேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் என் பொண்ணு சொல்லிட்டா. உங்க 2 பேர் கல்யாணத்திலயும் எனக்கு பூர்ண சம்மதம். ஆனா அவருக்கு இதுல இஷ்டம் இல்ல, அதனால வேற மாப்பிள்ளை தேடுறாரு. அதுக்காக அவ இப்போ பைத்தியமா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது காப்பாத்தி நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான எல்லா உதவியும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. பாத்தீங்களா, இவர் தான் என் வீட்டுக்காரு. தீராத வைத்த வலி அடிக்கடி வருது, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். தேத்துறோம். மீனாட்சி, யாருக்கு வைத்த வலி? பாத்தீங்களா, இப்படித்தான் ஞாபக மருதியில என்னது ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. முதல்ல இந்த ஞாபக மருதிக்கு மருந்து எதா இருந்தா கொடுங்களேன். மருவமுள்ள நாம கண்டுபிடிச்ச விஷயத்தை இவருக்கு கொடுத்துருவோம். கஷாயம் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன விஷயம்? அது பெரிய விஷயம். ஓ, முதல்ல ஒரு பூரானை பிடிச்சி வெது தண்ணி வச்சு குளிப்பாட்டணுமா? குறுக்கவே சாரே பூரான பிடிச்சி வெந்நீர்ல போடணும். அது என்ன ஆகும்? மல்லாந்துரும். அப்புறம் அதோட காலை எண்ணிக்கணும். அதுக்கு 1 மாசம் ஆகுமே. 10 நாள் போதும். இந்த பள்ளி தேலு பூரா பாம்பெல்லாம் பிடிச்சி வாரெல்லாம் நறுக்கி ஒட்ட ஒட்ட அரைச்சி அரைச்சா ஒட்டத்தாம செய்யும். தேன்ல குழைச்சி சாப்பிட்டா பாட்டுன்னு போயிரும். உயிரா? வியாதி. ஏண்டி, இந்த விஷபட்ச தேவையா எனக்கு? ஐயா பயப்படுறாரு. சீக்கிரமா அந்த மருந்தை எடுத்து கொடு. சரியா சொன்னேன். இதுவா அதுவா? அதேதான். என்ன பண்றாரு? ஒண்ணுல மருந்து இருக்கு, இன்னொன்னுல எலிபாஷானம். 2 ஒரே கலரா இருக்கு. அதான் அவருக்கு குழப்பம். கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாரு. கண்டுபிடிக்கலனா பூவா தலையா போட்டு பார்த்து 2ல 1 எடுத்து கொடுத்துருவாரு. கண்டுபிடிச்சிட்டா. ஹை, மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியிலே. பொண்ணு வந்தா பொட்டி வண்டியிலே. இருக்கிற ஒரு பைத்தியம் பெறாதா? இவங்க வேற கொட்டை அடிக்கிறாங்க. முதல்ல வெளிய அனுப்பு. பைத்தியமா? அதுக்கும் மருந்து இருக்கு நம்ம கிட்ட. பைத்தியத்துக்கு மருந்து இருக்கா? முதல்ல அத குடுமா. கொடுத்துருவோம். மாமா, அந்த மூலிகை பொடி எடு, புகை போடுவோம், எல்லாம் மறைஞ்சிரும். ஐயோ, எதிரி யாரையுமே காணோம். அதானே, யாரையுமே காணுமே. நம்ம பொண்ணையும் காணுமே. அச்சுச்சோ, பொண்ணையும் காணுங்க. ஐயோ, ஏமாந்துட்டனே. யாரோ புகையை போட்டு பொண்ணை கடத்தின்னு போயிட்டாங்களே. பேசாம அந்த நடிகனுக்காக கொடுத்துருக்கலாமே. அம்மா கௌசல்யா, எங்கம்மா இருக்க? நாங்க எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கோம். நல்லா பேசுறாளே, அதுக்குள்ள பைத்தியம் தெரிஞ்சு போச்சா? புடிச்சாதானே தெளியறதுக்கு. உங்க ஆசீர்வாதத்தோட தான் கௌசல்யாவை கல்யாணம் செஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆமாப்பா. இவளே ஓடி போலான்னு சொல்லியும் இந்த தம்பி எதுக்கு ஒத்துக்கல? நடிப்பும் ஒரு தொழில் தான். எங்களுடைய குறிக்கோளே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான். அந்த சந்தோஷம் எங்களை வாழ வைக்கும். நேத்து ஒரு பெரிய இயக்குனர் பேட்டி கண்ட. நடிகன்னாலே மேலோட்டமா பாக்குற இந்த சமுதாயத்தோட சந்தேகத்துக்கு அவர் அற்புதமா விளக்கம் கொடுத்தார். சினிமாவை சேர்ந்த யாருக்குமே நிரந்தர சம்பளம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் பிஎஃப்ஓ போனஸோ இல்லை அப்புறம் எதுவுமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் 25 வயசுல ஒருத்தர் ரிட்டையர் ஆகலாம், 80 வயசுலையும் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இதை மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம இருக்கிறதால ஒருவேளை இவங்க எத்தனை நாள் நம்மளை காப்பாற்ற போறாங்க அப்படின்ற பயத்துல பொண்ணு கொடுக்காம இருக்கலாம், வேற எந்த காரணமும் இல்லை. ஆனா இப்போ வீடு மட்டும் இல்லை, பொண்ணு மட்டும் இல்லை, இந்த நாட்டையே கொடுத்துருக்காங்க. சார், உங்க பொண்ணை காப்பாத்துற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கு. வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்கிற நம்பிக்கையும் இருக்கு. நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சொல்றேன், நீ தான் என் மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். எஸ். அப்படி சொல்லாதீங்க சார். தோல்விதான் வெற்றியோட முதல் படி.